வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு தமிழ் லெட்ஸ் பிளே ஃபேண்டசி யூடியூப் சேனல். நம்ம யூடியூப் சேனலுக்கு புது நண்பராக இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. அதே போல டெலகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணல அப்படின்னாலும் மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு. உங்களுக்கு தேவையான பிட்ச் ரிப்போர்ட், ஒன் பிளேயர் ஃபேண்டசி ஆப்ஷன், ஸ்மால் லீக் டீம்ஸ் எல்லாமே நம்ம சேனல்ல ஃப்ரீயா கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ மறக்காம எல்லாருமே டெலகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்குது. அதே போல நீங்க இன்னமும் ஸ்போர்டசி ஆப்ல ஜாயின் பண்ணாத நண்பரா இருந்தீங்கன்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த ஆப் வந்து தமிழ்நாடு நண்பர்களால் உருவாக்கப்பட்ட ஒரு பெஸ்டான ஒரு ஃபேண்டசி ஆப். உங்களுக்கு வந்து எப்போதும் போல எல்லா ஆப்ல போல ஜிஎஸ்டி அண்ட் டிடிஎஸ் வந்து ஃப்ரீயா பண்ணி கொடுக்குறாங்க. அது போக நிறைய ஆஃபர்ஸ் வந்து கொடுப்பாங்க நம்ம தமிழ்நாடு யூசருக்கு. கஸ்டமர் சப்போர்ட்டும் உங்களுக்கு தமிழ்ல தான் இருக்கும். முக்கியமா பாத்தீங்க அப்படின்னா இந்த பிக் ஒன் பிளேயர் ஃபேண்டசி ஆப்ஷன் அப்படிங்கிற பாப், ஸோ இதுதான் இந்த ஆப்போட ஒரு ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி இன்டர்ஃபேஸ்ல இப்படி பாப் அப்படிங்கறத கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து அது செலக்ட் ஆகும். ஸோ 5 பேர் கொடுத்துருப்பாங்க, அதுல ஒருத்தரை வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். அதுலயும் பாத்தீங்கன்னா நீங்க ஒரே கிளிக்ல 20 கான்டெஸ்ட் கூட நீங்க உங்களால ஜாயின் பண்ண, நிறைய கான்டெஸ்ட் கூட போட முடியும். புதுசா அப்டேட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ஆப் அப்டேட் பண்ணாதவங்க அப்டேட் பண்ணிக்கோங்க. நிறைய இதுல புதுசா நம்ம வின் பண்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கும். இதுக்கான டீம்ஸும் நம்ம சேனல்ல கொடுத்துட்டு இருக்கோம். டெலகிராம்ல ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ பிட்ச் ரிப்போர்ட் சேம் பிட்ச்ல தான் நடக்கும். நான் முதல்ல சொன்னேன், பிட்ச் வந்து முதல்ல வந்து நல்லா இருக்கும், அதுக்கப்புறம் போக 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 யூஸ் பண்ண கொஞ்சம் ஹார்டா இருக்கும் அப்படின்னும். அதே போல ரீசெண்டா வந்து பாத்தீங்கன்னா நிறைய மேட்சஸ் வந்து இப்ப ரீசெண்டா நடந்த மேட்ச்ல வர வர ஸ்கோர் கம்மியாட்டே இருக்கு. ஃபர்ஸ்ட் 200 பிளஸ், அடுத்து 170-80 கிட்ட ஸ்கோர், 60 கிட்ட ஸ்கோர் பண்ணாங்க, அப்புறம் 140 கிட்ட ஸ்கோர் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. ஓவராலா பாத்தீங்கன்னா 3 மேட்சுமே நடந்திருக்கு. 3 மேட்சுமே பேட்டிங் செகண்ட் தான். சொன்னது போலதான், டாஸ் வின் பண்றாங்க, சூஸ் டு பவுல் ஃபர்ஸ்ட் எடுக்கிறாங்க, செகண்ட் பேட்டிங் பண்ணி வின் பண்றாங்க. முதல் மேட்ச் 190 பிளஸ் போச்சு, ரெண்டு டீமே 200 பிளஸ் ஸ்கோர் பண்ணாங்க. அடுத்த மேட்ச் வந்து 160 பிளஸ் கிட்ட வந்து ஸ்கோர் பண்ணாங்க. அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா லாஸ்டா நடந்த மேட்ச்ல வந்து குஜராத் வர்சஸ் யூபில 2 மேட்ச் கிட்ட இதுல 150 தான் ஸ்கோர் பண்ணாங்க. ஹை ஸ்கோர்னு பாத்துக்கிட்டீங்கன்னா நம்ம டீம் தான் இருக்கு, ஆர்சிபி. லோ ஸ்கோர் யூபி 143, ஆவரேஜா 160ல இருந்து 170 வரைக்கும் நீங்க எதிர்பார்க்கலாம். சோ இப்போ எம்ஐயோட லாஸ்ட் மேட்சோட ஸ்கோர் கார்டு இருக்கிற மட்டும் ரீசன்ட் ஃபார்ம். ஸோ நீங்க எம்ஐ அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா முதல்ல வந்து ஓப்பனிங் ஆடக்கூடியது எஸ்திகா 11 ரன்ல அவுட் ஆயிட்டாங்க. அண்ட் மேத்யூஸ் வந்து 0 ரன்ல அவுட் ஆகி போயிட்டாங்க. பட் மேத்யூஸ் வந்து ஒரு முக்கியமான பிளேயர். ஏன் அப்படின்னா அவங்க டக் அவுட் தானே, அப்போ மைனஸ் பாயிண்ட் தான் வாங்கி கொடுத்துருக்கணும். ஆனா மேத்யூஸ் வந்து 4 ஓவர் பவுலிங் பண்ணி 2 விக்கெட் எடுத்து கொடுத்து ட்ரீம் டீம்ல வர்றாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு அவங்க வந்து ஒரு முக்கியமான ஆல்ரவுண்டர். ஏன்னா ஓப்பனிங் பிளஸ் 4 ஓவர் வந்து பவுல் பண்றாங்க. ஸோ அதனால அவங்க வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே போல சீவியரை பொறுத்த வரைக்கும் 80 ரன் அடிச்சு நாட் அவுட்டா இருந்தாங்க. அவங்களும் பாத்தீங்க அப்படின்னா 4 ஓவர் பவுலிங் பண்ணி 1 விக்கெட் ஸ்கோர் பண்ணி கொடுக்குறாங்க. அப்படிங்கும்போது அந்த 2 பிளேயர்ஸ் மேத்யூஸும் சரி அடுத்து சீவரும் சரி எவ்வளவு இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். 2 பேருமே வெஸ்ட் இண்டீஸ் அண்ட் இங்கிலாந்து டீம்ல இருக்கிறாங்க. அடுத்து நம்ம டீம் இந்தியா டீமோட கேப்டன் கவுரும் லாஸ்ட் மேட்ச் வந்து ஒரு 22 பால் 42 நல்ல ஒரு இன்னிங்ஸ் வந்து ஆடி கொடுத்தாங்க. ஸோ நல்ல எல்லா மேட்சுமே நான் சொன்னேன் ஒரு 25ல இருந்து 35 ரன்னுக்குள்ள டீசென்ட் ஆடக்கூடிய பேட்டரா கவுர் இருப்பாங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் அமிலாக்கர் 9 ரன் தான் அடிச்சாங்க. அப்போ 9 ஃபேண்டசி பாயிண்ட் தானே வரும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதுதான் இல்லை. ஏன்னா அமிலாக்கர் வந்து ஒரு பெஸ்ட் ஆல்ரவுண்டர், 2 விக்கெட் எடுத்திருக்காங்க. நீங்க வந்து ஒன்னும் இல்லை, இந்த டாப் 5ல பாத்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் வந்து உங்களுடைய 12 ஓவருக்கான பவுலர்ஸ் கவர் பண்ணிட்டீங்க. மேத்யூஸ் வந்து 4 ஓவர், சீவியர் வந்து 4 ஓவர், அமிலாக்கர் வந்து 4 ஓவர். ஸோ முன்னாங்க 12 ஓவர் வந்து இதுல கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நீங்க வந்து பவுலிங் ஆப்ஷன்லாம் நிறைய இருக்கு, அதெல்லாம் உட்காந்து எப்படி கவனம் செலுத்தணும் அப்படிங்கிறத பாத்துக்கோங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சாஜனா பொறுத்த வரைக்கும் 1 ரன் தான் லாஸ்ட் மேட்ச் ஸ்கோர் பண்ணாங்க, அதுக்குள்ள அவுட் ஆயிட்டு போயிட்டாங்க. அடுத்து வந்து கவுர் வந்து 7 ரன் ஸ்கோர் பண்ணி கொடுத்தாங்க. பட் நீங்க பொதுவா இந்த டாப் 5 மட்டுமே போக்கஸ் பண்ணா போதுமானது பேட்டிங். அதுல உங்களுக்கு 12 ஓவர் கவர் ஆகுது, 3 முக்கியமான பேட்டர்ஸ் வந்து இன்வால்வ் ஆகுறாங்க. ஸோ மற்றபடி பாத்தீங்கன்னா அடுத்து பெருசா பவுலிங் ஆப்ஷன்ல நம்ம வந்து சீவியர் பார்த்தாச்சு, மேத்யூஸ் பார்த்தாச்சு, அமிலாக்கர் பார்த்தாச்சு. இஸ்மாயில் அந்த டீமோட இனிஷியல் அட்டாக்கர் 4 ஓவர் பவுலிங் பண்ணி 1 விக்கெட். அவங்களும் ஒரு முக்கியமான பவுலர். உங்களுக்கு வந்து அவங்க ஒரு 4 ஓவர் சேர்த்தாங்கன்னா 16 ஓவர் வந்து ஆல்மோஸ்ட் இதாயிருச்சு. ஈஷாக்கு அவங்க வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் சீசனுக்கு முந்தின சீசன்லாம் நல்லா பவுல் பண்ணாங்க. இந்த சீசன்
3 ஓவர் பவுலிங் பண்ணி விக்கெட் எடுக்கல. பட் இருந்தாலும் நமக்கு வந்து ஆல்மோஸ்ட் எல்லா பவுலரையும் கவர் பண்ணணும் இல்லை. ஆல்ரெடி இஸ்மாயில், சீவர், மேத்யூஸ், அமிலாக்கர்னு கவர் பண்ணதுனால போதும். 4 பவுலிங் ஆப்ஷன் போதும். டாப்லயும் பாத்தீங்க அப்படின்னா ஒரு 4 பேட்டிங் ஆப்ஷன் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னா மேத்யூஸ், சீவர், அமிலாக்கர், எஸ்திகாவா, கவுரா அப்படிங்கிறத நீங்களே டிசைட் பண்ணுங்க. அடுத்ததா குஜராத் டீம் ஒரு மேட்ச் வந்து தோத்தாங்க, ஒரு மேட்ச் வந்து வின் பண்ணி இருக்கிறாங்க. 2 மேட்ச் விளாண்டு 1 வின் 1 தோல்வி. ஃபர்ஸ்ட் வந்து மூணி பார்க்கலாம். ஸோ அவங்க வந்து முதல் மேட்ச் வந்து 56 ரன், 2வது மேட்ச் வந்து டக். ஏன்னா அவங்க வந்து ஒரு ஹார்ட் ஹிட்டர், அடிச்சா டே சூப்பரா கொண்டு போவாங்க, இல்லைன்னா கொண்டு போக மாட்டாங்க. ஒரு நல்ல அதிரடியான ஒரு பிளேயர் தான் அவங்க. ஸோ அது ஒரு மேட்ச் ஃபிளாப் ஆயிட்டாங்க அப்படிங்கிறதுனால 3வது மேட்ச் ஃபிளாப்லாம் நினைக்காதீங்க. குறைஞ்சது நம்ம மூணு கிட்ட இருந்து ஒரு 30 to 35 ரன் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அவங்க வந்து. ஏன்னா இனிஷியல்ல கொஞ்சம் மும்பைக்கு வந்து பவுலிங் பெருசா இல்லை. அடுத்து வேர்ல்ட் வார்க்கை பொறுத்த வரைக்கும் பெருசா ஸ்கோர் பண்ணலாம் நான் சொல்லுவேன். ஏன்னா அவங்க சவுத் ஆப்பிரிக்காவோட பெஸ்ட் கேப்டன் பிளஸ் ஓப்பனரா இருந்தாலும் இங்க வந்து அவங்களுடைய அதிகபட்ச ஸ்கோரை 22 தான். ஸோ அவங்களும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 20 to 30 இந்த மாதிரி ஆடக்கூடிய ஒரு டீசென்டான ஒரு பேட்டர் தான். அடுத்து ஹேமலதா வந்து ஃபுல்லா ஃபிளாப் தான். 2 மேட்ச் ஆகி 2 மேட்சுமே ஃபிளாப் தான் ஆடி இருக்காங்க. பட் ஹேமலதா தமிழ்நாடு பிளேயர், நல்ல டீசென்டான ஒரு பிளேயர் தான். இன்னைக்கு மேட்ச்ல நான் குறையாம ஒரு 20ல இருந்து ஒரு 25+ ரன் வந்து நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். அடுத்ததா கார்னர் சொல்லவே வேணாம், 2 மேட்சாவே பயங்கர அதிரடி, செம்ம ஹிட்டர் அப்படிங்கிற மாதிரி ஆடி கொடுத்துட்டு இருக்காங்க. அது போக வந்து பாத்தீங்கன்னா கார்னரை பொறுத்த வரைக்கும் 3 ஓவர் போலிங் பண்ணி இங்க 2 விக்கெட் எடுத்திருக்காங்க, இங்க 4 ஓவர் போலிங் பண்ணி 2 விக்கெட் எடுத்திருக்கிறாங்க. சோ கண்டிப்பா நீங்க வந்து கார்னர் வந்து எடுத்துதான் ஆகணும். அடுத்தபடியா ட்ரெண்ட்ரா டோட்டிங் இந்த மேட்ச்ல வந்து கொஞ்சம் முன்னாடி ஆடினாங்க 25, இந்த மேட்ச்ல கொஞ்சம் லேட் ஆனாலும் 33. அவங்களோட பேட்டிங் பாத்தீங்கன்னா சராசரியா ஒரு 25ல இருந்து 35 ரன்னுக்குள்ள ஆடுறாங்க. பவுலிங் பாருங்க, 4 ஓவர் போலிங் பண்ணி 1 விக்கெட், இங்கேயும் பாருங்க 4 ஓவர் போலிங் பண்ணி 2 விக்கெட். ஒரு முக்கியமான ஆல்ரவுண்டரா நம்ம வந்து ட்ரெண்ட்ரா டோட்டினை வந்து நம்ம ட்ரை பண்ணலாம். அடுத்து சிம்ரன் ஷேக், அவங்க வந்து லாஸ்ட் மேட்ச் வந்து இங்க வந்து ஆடல. அண்ட் ஹார்லின் தயால் நல்ல ஃபார்ம்ல இருக்காங்க. நம்ம சொன்ன ஓடியில கூட செஞ்சுரி அடிச்சாங்க. அதே போல லாஸ்ட் மேட்ச் வந்து ஒரு 34 ரன் ஸ்கோர் பண்ணி கொடுத்தாங்க, நல்லாவே ஆடினாங்க. ஸோ டாப் 6 வந்து நல்லா ஸ்கோர் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா கார்னர், ட்ரெண்ட்ரா டோட்டின் இந்த 2 பேருமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கு அடுத்தபடியா மூணி வந்து கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் லிஸ்ட்ல நம்ம சேர்த்துக்கலாம். பவுலிங் ஆப்ஷன்ல ஆல்ரெடி ட்ரெண்ட்ரா டோட்டின், கார்னர் இந்த 2 பேருமே நம்ம பார்த்தாச்சு. முக்கியமா பாக்குறது இந்த மிஸ்ரா. ஸோ லாஸ்ட் மேட்ச் வந்து நல்லா அண்டர் 19ல விளாண்டாங்க. சரி, நான் கன்வர் விக்கெட் எடுப்பாங்கன்னு நினைச்சேன். பட் கன்வர் வந்து லாஸ்ட் 2 மேட்சாவே அவங்க வந்து பெருசா விக்கெட் எடுக்கல. மிஸ்ரா ஃபர்ஸ்ட் மேட்ச் விக்கெட் எடுக்கலாலும் 2வது மேட்ச்ல 3 விக்கெட் ஸ்கோர் பண்ணி கொடுத்துட்டாங்க. நல்ல ஒரு ஸ்பின்னர் ஆப்ஷன்ல இருக்கிறாங்க. அதே போல இந்த கௌதம்ங்கிற பிளேயர் வந்து இனிஷியல் அட்டாக்கர், நல்லாவே வந்து விக்கெட் எடுத்து கொடுத்தாங்க. லாஸ்ட் மேட்ச் 1 விக்கெட், முதல் மேட்ச்லயே வந்து பாத்தீங்கன்னா விக்கெட் எடுக்கலனாலும் நல்லா அவங்க பால் வந்து நல்லா எடுபடுது. ஸோ அதனால நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஸோ இப்போ என்னுடைய மஸ்ட் பிக் ஆப்ஷனா இன்னைக்கு நான் பாக்குறது வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கே தெரியும், மேத்யூஸ் 4 ஓவர் பிளஸ் ஓபனர், நட்சீவியர் 4 ஓவர் பிளஸ் 1 டவுன் வர்றாங்க, அமிலாக்கர் 4 ஓவர் பிளஸ் ஒரு 3 டவுன் வர்றாங்க. அடுத்து கார்னர் 4 ஓவர். ஸோ இதுல வந்து உமன்ஸ் மேட்ச் எவ்வளவு ப்ரெடிக்ட் பண்றது கஷ்டம் அப்படிங்கிறத நீங்களே இதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம் இதுல இருந்து. ஏன்னா ஃபுல்லா லக்கு தான் வேணும்னுபா. இதுல நான் வந்து டீம் கொடுத்து அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. ஏன்னா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த 6 பேருக்குமே அட்லீஸ்ட் நீங்க வந்து 3 வேணா தள்ளிருங்க, இந்த மீதி இருக்கக்கூடிய 5 பிளேயர்ல தான் உங்களுடைய ஆப்போனன்ட் வந்து கேப்டன் வைஸ் கேப்டனா எடுத்துட்டு வருவாங்க. இப்ப நீங்க ஒரு ஸ்மால் லீக் விளையாடுறவங்களுக்கு நான் சொல்றேன், நீங்க வந்து மேத்யூஸை கேப்டனாகவும் சீவியர் வந்து வைஸ் கேப்டனாகவும் போட்டிருக்கீங்கன்னு வைங்களேன். ஸோ இதுல வந்து ஒருவேளை இல்ல நீங்க சேஃபா வந்து போடுங்க, கார்னரை கேப்டனாகவும் மேத்யூஸை வைஸ் கேப்டனாகவும் போட்டிருக்கீங்க. கார்னர் வந்து உங்க ஆப்போனண்ட் கார்னரை கேப்டனா போட்டிருக்காங்க, அப்போ அவங்க 2 பேரும் ஈக்குவல். வைஸ் கேப்டனா வந்து உங்க ஆப்போனண்ட் வந்து பாத்தீங்கன்னா அமிலாக்கர் போட்டிருக்கான்னு வச்சுக்கோங்க, மேத்யூஸை விட அமிலாக்கர் பாயிண்ட் வாங்கி கொடுத்தா அவன் ஈஸியா வின் ஆயிடுவான். ஸோ இதுல போயிட்டு நம்ம வந்து இன்னைக்கு இவங்க தான் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நம்மளால சொல்ல முடியாது. ஏன்னா 5 பிளேயருக்கு வந்து நல்ல கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் இருக்கு, மஸ்ட் பிக்கும் அவங்க தான். அதனால லக்கு தான் வேணும் இந்த உமன்ஸ் கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும், உங்களுக்கு தெரியும். அதனால சொல்றதுக்கு வேற ஒன்றும் இல்லை. அடுத்ததா ஸ்மால் லீக் விளையாண்டீங்கன்னா இந்த பிளேயர்ஸை கொஞ்சம் கவனமாவே ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது கவுரா இருக்கட்டும், எஸ்திகா பாட்டியா இருக்கட்டும், இஸ்மாயிலா இருக்கட்டும், கௌதமா இருக்கட்டும், மிஸ்ராவா இருக்கட்டும், ஹர்லின் தயாலா இருக்கட்டும், இவங்க 3 பிளேயர் பிளஸ் 3 இங்க எம்ஐல இருந்து இங்க
குஜராத்ல இருந்து இந்த 3 பேர் வந்து ஸ்மால் லீக் விளையாண்டிங்கன்னா கொஞ்சம் கவனமா ட்ரை பண்ணிக்கோங்க. அடுத்ததா ஒரு மினி லீக் இல்ல மெகா லீக் இந்த மாதிரி டீம் போடுறீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க வந்து சஞ்சனா, அடுத்து வந்து கலிட்டா, அடுத்து வந்து கவுரு, அடுத்து வேர்வர்ட், அடுத்து வந்து ஹேம்லதா, அடுத்து வந்து சாண்டி. ஸோ எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா செலக்டட் அப்படின்னு பாத்தீங்கன்னா வெறும் 5 முதல் 10% தான் செலக்ட் பண்ணிருப்பாங்க உங்க ஆப்போனன்ட் இந்த பிளேயர்ஸை. அட்லீஸ்ட் வேர்ல்ட் வேணா ஒரு 30% பேர் வந்து ட்ரை பண்ணியிருப்பாங்க. மற்றபடி எல்லாருமே லோ பர்சன்டேஜ் தான். குறிப்பா ஹேம்லதா இம்பார்ட்டன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்க. 2 மேட்சா ஆடல, இன்னைக்கு ஒருவேளை ஆடி கொடுத்தாங்க அப்படின்னா மினி லீக்ல ஒரு 50 பேர் 20 பேர் விளையாடக்கூடிய லீக்ல ஃபோக்கஸ் பண்ணலாம். அதே போல கேப்டன் வைஸ் கேப்டன் நான் சொன்னதுதான். கார்னரு, மேத்யூஸ், அமிலாக்கர் இவங்களுக்கு மட்டும்தான், கண்டிப்பா கிடையாது. டோட்டினை ட்ரை பண்ணலாம், மூனியை ட்ரை பண்ணலாம், சிவியரை ட்ரை பண்ணலாம். சிவியர் ஸோ எல்லாருமே வந்து நல்ல ஆப்ஷன். 5 பேருமே இருக்காங்க. இதுல நமக்கு லக்கு தான் வேணும். இவங்க தான் இன்னைக்கு அவங்க தான் அப்படின்லாம் கிடையவே கிடையாது. பட் இருந்தாலும் நீங்க வந்து கார்னருக்கு சேஃபான ஒரு கேப்டன் எடுக்கலாம். நல்ல ஃபார்ம்ல ஆடுறாங்க. அதே போல மேத்யூஸ்க்கு வந்து வைஸ் கேப்டன் எடுக்கலாம், இல்லைன்னா நீங்க அமிலாக்கருக்கு கூட வைஸ் கேப்டன் எடுக்கலாம். ஸோ அட்லீஸ்ட் இந்த 3 பேர்ல ஸ்மால் லீக்ல வந்து ட்ரை பண்ணி பாருங்க. இல்லைன்னா செலக்டட் பெர்சன்டேஜ்ல யாருக்கு அதிகமா கேப்டன் வைஸ் கேப்டன் கொடுத்துருக்காங்களோ அந்த மாதிரி கூட நீங்க போகலாம், தப்பே கிடையாது. ஏன்னா உமன்ஸ் மேட்ச்ல ரிஸ்க் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இல்லை. அடுத்ததா நம்மளுடைய ஒரு சேஃபான ஒரு ஸ்மால் லீக் டீம் பார்த்தா உங்களுக்கே புரியும். கேப்டனா வந்து 5 பேர் கொடுத்து சொன்னோம்ல, அந்த 5 பேரை அப்படியே எடுத்துக்க வேண்டியதான். விக்கெட் கீப்பர்ல மோனி, வால்வர்ட், கவுரி, இஸ்மாயில், மிஸ்ரா, கௌதம். ஸோ இதுல வந்து நீங்க வந்து எஸ்திகா பாட்டியா வந்து எடுக்கிறதா இருந்தா கவுருக்கு பேலா வந்து எடுக்கலாம், இல்ல அப்படின்னா மிஸ்ராக்கு பேலா எடுக்கலாம், இல்லைன்னா கௌதம் யாருக்காச்சும் ஒருத்தருக்கு பேலா நீங்க மாத்தி கூட ஸ்மால் லீக்ல ட்ரை பண்ணி பார்க்கலாம். எஸ்திகா கண்டிப்பா வேணும்னு நினைச்சுக்கலாம். ஏன்னா எஸ்திகா தேவையில்லை நமக்கு. ஆல்ரெடி பாத்தீங்கன்னா கவுரு, மேத்யூஸ், சிவியர், அமிலாக்கர் 4 பேட்டிங் இருக்கு. எஸ்திகா எடுத்தீங்கன்னா 5 பேட்டிங் கவர் பண்ண மாதிரி ஆயிரும். அதனாலதான் அவங்கள நான் டிராப் பண்ணியிருக்கேன். ஸோ அவங்களை டிராப் பண்ண காரணம் அதுதான் ரீசன். ஸோ வீடியோ கண்டிப்பா பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. நாளைக்கு பிப்ரவரி 19ஆம் தேதி நமக்கு வந்து சாம்பியன்ஸ் டிராஃபி வந்து ஆரம்பிக்க போகுது. ஸோ அதுக்கு வீடியோ என்னால பெஸ்டா எவ்வளவுக்கு எவ்வளவு பெஸ்டா கொடுக்க முடியுமோ அவ்வளவுக்கு எவ்வளவு பெஸ்டா நான் வந்து பவுலர்ஸோட பேட்டில் எல்லாமே கலெக்ட் பண்ணி வச்சிருக்கிறேன். ஸோ கண்டிப்பா அந்த வீடியோக்கு நீங்க எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே நம்மளுடைய வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க நண்பா. வின்னோ தோல்வியோ சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம எல்லாமே இது வரைக்கும் சேனல் ஆரம்பிச்ச நாள்ல இருந்து ஃப்ரீயா தான் உங்க எல்லாருக்கும் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். அதனால லைக் பண்ணுங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் ஃபேண்டசி விளையாண்டுட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு நம்ம வீடியோவை அனுப்பி கொடுங்க. வீடியோ பார்த்த எல்லா நண்பர்களுக்கும் நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நண்பா.